வேதம் சொல்லுது, யோசேப்பை ஆண்டவர் அந்த அந்நிய ஜனங்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்தினார். சிறைப்பட்டு போன தேசத்திலே, அடிமையாக விற்கப்பட்ட தேசத்திலே, யாருமே இல்லாம தனிமையில போன அந்த தேசத்துல ஆண்டவர் அவனை அதிகாரியாய் உயர்த்தினார். அப்ப எனக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துருச்சு, இவன் என்ன ஆண்டவரை செஞ்சான்? இத்தனை 1000 ஜனங்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்துறதற்கு என்ன காரணம் அப்படின்னு என்னுடைய இருதயத்துல நான் தியானித்த போது, அவன் உண்மை உள்ளவன், அதனால ஆண்டவர் உயர்த்தினேன் என்று என்கிட்ட கர்த்தர் பேசினார். வேதம் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நான் சொல்றேன், கொஞ்சத்தில் உண்மையாய் உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார். நீங்க மனுஷங்களுக்கு முன்பாக மேன்மைப்படணும்னு நினைக்கிறீங்களா? உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்க மேல பொறாமைப்படுகிற ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீங்க உண்மையா மட்டும் இருந்து பாருங்க, ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? இன்னைக்கு நிறைய ஜனங்களுடைய வாழ்க்கையில ஏன் மற்றவர்களுக்கு முன்பாக அவங்க குறைஞ்சு போறாங்க? ஏன் மற்றவங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் அவங்களை ஆசீர்வதிக்க முடியல அப்படின்னா, நிறைய பேர் உண்மையாகவே இல்லைங்க. ஆனா இன்னைக்கு இந்த மாலையில எனக்கு இந்த யோசேப்பனுடைய உண்மை என்னை ரொம்ப கவர்ந்து இழுத்துருச்சு. நான் அவன் ஒரு சில ஏரியாவில் அவன் உண்மையா இருந்ததை குறித்து உங்களுக்கு நான் சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். நம்பர் 1, முதலாவதாக அவன் யாருக்கு உண்மையா இருந்தான் அப்படின்னா, 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் 39ஆம் அதிகாரத்தில் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தையும் வாசிக்க போகிறோம். 39ஆம் அதிகாரம் 8வது வசனத்தையும் 9வது வசனத்தை வாசிக்கலாம். அவனோ தன் எஜமானனுடைய மனைவியின் சொல்லுக்கு இணங்காமல் அவளை நோக்கி, இதோ வீட்டிலே என்னிடத்தில் இருக்கிறவர்கள் யாதொன்றையும் குறித்து என் ஆண்டவன் விசாரியாமல் தமக்கு உண்டான எல்லாவற்றையும் என் கையிலே ஒப்புவித்திருக்கிறார். இந்த வீட்டிலே என்னிலும் பெரியவன் இல்லை. நீ அவருடைய மனைவியாய் இருக்கிறபடினால் உன்னை தவிர வேறு ஒன்றையும் அவர் எனக்கு விலைக்கு வைக்கவில்லை. இப்படி இருக்க நான் இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உடன்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக இந்த யோசேப்பை கர்த்தர் சகல ஜனங்களுக்கு முன்பாய் மேன்மைப்படுத்தினார். ஏன் மேன்மைப்படுத்தினார் அப்படின்னா, முதல்ல அவன் யாருக்கு உண்மையா இருந்தான் தெரியுமா? கர்த்தருக்கு உண்மையா இருந்தாங்க. கர்த்தருக்கு உண்மையா இருந்தாங்க. கவனிங்க, இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில் வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்க இருக்கிற நிறைய பேர் நிறைய அதிகாரிகளுக்கு உண்மையா இருக்கிறாங்க. உங்களை நம்பி நிறைய அதிகாரிகள் கல்லாப்பெட்டியை கொடுத்துட்டு போயிடுறாங்க. உங்களை நம்பி லட்சக்கணக்கான பணத்தை கொடுத்து இதை பேங்க்ல போட்டுருங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களை நம்பி ஒரு பெரிய வீட்டை விட்டுட்டு போயிடுறாங்க. உங்களை நம்பி இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்கள் பல காரியத்தை செய்யறாங்க. ஏன் அப்படின்னா, நீங்க இந்த உலகத்தில் இருக்கிற நிறைய மனிதர்களுக்கு உண்மையா இருக்கிறீர்கள். பாஸ்டருக்கு உண்மையா இருக்காங்க, வீட்டில் இருக்கிற ஜனங்களுக்கு உண்மையா இருக்கிறாங்க. ஆனா இன்றைக்கு நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், இங்க இருக்கிற எத்தனை பேரு கர்த்தருக்கு உண்மையா இருக்கிறீங்க? இந்த யோசேப்பு சொல்றான், இவ்வளோ பெரிய பொல்லாங்க நான் உங்க கணவனாருக்கு துரோகம் பண்றதா நினைக்கல, இல்ல இங்க இருக்கிற எல்லாருக்கும் நான் துரோகம் பண்றதா நினைக்கல. இவ்வளோ பெரிய பொல்லாப்ப செஞ்சு தேவனுக்கு விரோதமா நான் எப்படிப்பா செய்வேன்? அவருக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும்னு தானே அவர் எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்கிறாரு. எனக்கு எல்லாத்தையுமே கொடுத்தார். உங்க வீட்டில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதமும் எனக்கு இருக்கிறது. நான் இங்க ஆண்டவரை பார்க்கிறேன். வேதம் சொல்லுது, சின்ன வயதிலிருந்து தன்னுடைய தகப்பனார் அவ்வளோ செல்லமா வளர்த்தினார். அப்பா அவனுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லி 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 கொடுத்து வளர்த்தினார். அவனுக்கு நேரடியா வேற எந்த ஃபெய்த்துமே இல்லை. சொப்பனத்தை பார்க்கிறவன் அவங்க அப்பா கொடுத்த விசுவாச வார்த்தைகளை தன்னுடைய உள்ளத்துல வாங்கி இந்த போத்திபாருடைய வீட்டிற்கு வந்ததற்கு பிறகு பல நாட்கள் அடிமை வேலை பார்க்கிறான்.
இப்ப அவன் வேதம் சொல்லுது, அவன் சிவந்த மேனி உள்ளவன், ரொம்ப அழகான ஒரு பையன். அந்த வீட்டில் இருக்கிற போத்திபார் என்கிற அவனுடைய மனைவி அவன் பேர்ல கண்ணு போட்டு, வா தப்பு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வஸ்திரத்தை கூட பிடிக்கும் போது வேதம் சொல்லுது, உதறி தள்ளி விட்டு, என் ஆண்டவருக்கு நான் என்னவா இருப்பேன்னா உண்மையா இருப்பேன். இது நான் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறதுனால எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் எனக்கு பரவாயில்லப்பா, எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் பரவாயில்ல. எனக்கு தெரியும் இந்த விஷயத்தை நான் செய்யாவிட்டால் எனக்கு தண்டனை வரும். என்ன எப்படி வேணாலும் என்ன பழி வாங்கலாம், என்ன தூக்கி சிறைச்சாலையில போடலாம், என்ன கொல்ல கூட செய்யலாம், கொல்ல கூட. ஆனா எதையுமே அவன் பொருட்படுத்தல. அவனுடைய ஒரே ஒரு எண்ணம் என்ன அப்படின்னா, நான் கர்த்தருக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா. இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்றேன், ஆண்டவர் யாரை மேன்மைப்படுத்த விரும்புறார் தெரியுமா? சகல ஜனங்களுக்கு முன்னாடி உன்னை மேன்மைப்படுத்துவார், சொந்தங்களுக்கு முன்னாடி கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். எப்ப தெரியுமா? கர்த்தருக்கு முதல்ல உண்மையா இருங்க, ஆண்டவருக்கு முதல்ல உண்மையா இருங்க. நிறைய பேருக்கு ஆண்டவர் முன்னாடி நின்று பார்க்கறது மாதிரி தெரியாததுனால நிறைய பேர் ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது இல்லை, ஆண்டவருக்கு உண்மையா இருக்கிறது இல்லை. உலகத்துல இருக்கிற மனுஷன் நம்மை கண்ணு முன்னாடி பார்க்கறான்றதுக்காக நிறைய பேர் உண்மையா இருக்கிறாங்க. ஆனா ஒன்று நினைத்து கொள்ளுங்கள், உங்களுடைய உட்காருதலையும் உங்களுடைய எழுதலையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்க என்னென்ன செய்றீங்கன்றது எல்லாம் கர்த்தருக்கு தெரியும். இன்றைக்கு இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல ஒன்று சொல்லுங்க, என்னை மேன்மைப்படுத்த உங்களால முடியும் ஆண்டவரே. நான் யாருக்கு முன்னாடி முதல்ல உண்மையா இருக்க விரும்புறேன்னா உமக்கு முன்னாடி நான் உண்மையா இருக்க விரும்புறேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. தாவீதை குறித்து வேதம் சொல்லுது, எல்லா ஜனங்களுக்கும் முன்பாகவும் உண்மை உள்ளவனை போல நடிச்சான். அவன் 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 எல்லாரும் அவன் செய்த தப்பை குறித்து, பர்சேபாளை அவன் அனுபவித்ததை குறித்து யாருமே பெருசா தப்பா எடுக்கல, யாருமே பெருசா தப்பா சொல்லவும் இல்லை. அவனிடத்துல யாரும் அதை குறித்து கேள்வியும் கேட்கல. ஏன்னா எல்லாருமே ராஜாவை நம்பினாங்க, எல்லாருமே ராஜாவை நம்பினாங்க. யோவாபுக்கு மட்டும்தான் தெரியும்னு நினைக்கிறேன், உரியாவை கொன்னது யோவாபுக்கு தான் தெரியுமே தவிர, லெட்டர் அவன் கையில கொடுத்து யோவாப் கையில கொடுத்து யோவாப் பிரிச்சு படிக்கும் போது இவனை யுத்தத்துல முன்னாடி நின்று கொன்று அப்படின்ற செய்தி அதுல எழுதப்பட்டிருக்கிறது. இவன் பேதம் மாதிரி தன்னுடைய உயிரை குறித்து எழுதப்பட்டிருக்கிற அந்த லெட்டரை கொண்டு யோவாப் கையில கொடுக்கிறான். யோவாவுக்கு மட்டும்தான் தெரியுமே தவிர வேற யாருக்குமே தெரியாது. தாவீது என்ன நினைச்சான் அப்படின்னா, எல்லா ஜனங்களுக்கு முன்னாடி நம்ம நல்லவங்கள மாதிரி இருக்கிறோம், நல்லவங்கள மாதிரி இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொன்னாரு, மகனே நீ எல்லாருக்கும் முன்னாடி உண்மை உள்ளவனை போல நடிச்சிட்ட, ஆனா எனக்கு முன்னாடி நீ உண்மை உள்ளவனா நிக்க முடியுமா? நிக்க முடியுமா? இன்றைக்கு அதே வார்த்தைய இன்றைக்கு முழங்கால் யுத்த ஜெபத்துல வந்திருக்கிறவங்கள்ட்ட கேட்குறாங்க. உலகத்துல இருக்கிற ஜனங்களிடத்துல உண்மையா இருக்கிறது ஈஸி தான் பிரதர், நிறைய நேரத்துல ரொம்ப சுலபம் தான். அவங்க உண்மையா இருக்கணும்னு ஆசைப்பட்டு இல்லை பெரிய உயர்வு அவங்க தரணும்னு நினைச்சா நம்ம உண்மையா இருந்துருவோம். ஆனா நீங்க உண்மையா இருக்க வேண்டியது மனுஷனுக்கு முன்னாடி இல்லை, முதல்ல யாருக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும்னா என் கர்த்தருக்கு முன்னாடி நான் உண்மையா இருக்கிறேன். கையை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்க போறீங்க? எத்தனை அவங்க பார்க்கல, இவங்க பார்க்கல, மனைவிக்கு தெரியாது, கணவனாருக்கு தெரியாது, எங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாது. நான் சொல்றேன், யாருக்குமே தெரியாம இருக்கலாம், யாருக்குமே தெரியாம இருக்கலாம் சிஸ்டர். கர்த்தர் பார்க்கிறார், கர்த்தர் பார்க்கிறார். ஆண்டவருக்கு முன்னாடி மட்டும் நீங்க உண்மையா இருந்துட்டீங்க அப்படின்னா நான் சொல்றேன், நீங்க இருக்கிறது எகிப்து தேசமா இருந்தாலும் அங்கே கர்த்தர் அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். அந்த தேசத்துல கர்த்தர் மேன்மைப்படுத்துவார், எதிரியினுடைய நாட்டிலேயே கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். அவருக்கு தேவை உண்மை உள்ளவங்களை மட்டும்தான் தேடுறாரு, உண்மை உள்ளவர்களை மட்டும்தான் கர்த்தர் அழைக்கிறார். ஊழியத்தில் பயன்பட வேண்டும் என்று நீங்க விருப்பம் இருக்குதா? ஸ்டேஜில் ஏறி பிரசங்கம் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா? லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆண்டவர் என்ன ஆசீர்வாதமா வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கர்த்தர் என்ன ஒரு மேன்மையான இடத்துல வைக்கணும்னு நினைக்கிறீங்களா? நான் சொல்றேன், நீங்க உண்மையா மட்டும் இருங்க, கர்த்தர் உங்களை கொண்டு வந்து அநேக ஜனங்களுக்கு முன்பாக நிறுத்துவார். பார்த்தா அவங்க ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்களை நிறுத்த கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆண்டவர் உண்மையை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார். அதான் நான் எல்லா வாலிப தம்பிகளுக்கும் தங்கச்சிகளுக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் முன்னாடி உண்மை உள்ளவன மாதிரி நீ நடிச்சிடலாம்ப்பா. ஆனா ஆண்டவருக்கு முன்னாடி நீ உண்மை உள்ள நபரா நடிக்கவே முடியாது. அது மற்றவங்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரியும்.
அதனால இன்னைக்கு ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, உமக்கு உண்மையாய் வாழ நான் ஆசைப்படுறேன். ஹல்லேலூயா. நம்பர் 2, இரண்டாவதாக இவனுடைய உண்மையை குறித்து நான் வாசிக்கும் போது வேதத்தில் ஒரு காரியத்தை நான் வாசிக்கலாம், பார்க்கலாம். 39ஆம் அதிகாரத்தில் 2வது 3வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சக்தி உள்ளவனானான், அவன் எகிப்தியனாய தன் எஜமானனுடைய வீட்டிலே இருந்தான், கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் அவன் செய்கிற யாவற்றையும் கர்த்தர் வாக்கிய பண்ணுகிறார் என்றும் அவன் எஜமானன் கண்டு. நம்பர் 2, இந்த யோசேப்பை ஆண்டவர் மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவன் ஆண்டவருக்கு உண்மையா இருந்தது மட்டும் இல்ல, எதுல உண்மையா இருக்கான்னா அவனுடைய வேலையில அவன் உண்மையா இருந்தான். அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலைன்றது நீங்க நினைக்கிறது மாதிரி முன்னாடி உட்கார்ந்து எழுதுறது வேலை இல்லை, இல்லைன்னா பணம் வசூல் பண்ற வேலை இல்லை, இல்லைன்னா இருக்கிறதுல பெரிய போஸ்ட்ல கொடுக்குற வேலை இல்லை, பெரிய வேலையெல்லாம் கொடுக்கல. நான் சொல்றேன், போத்திபாருடைய வீட்டிலே இவன் என்ன வேலை செஞ்சிருப்பான்னா அடிமை வேலை செஞ்சிருப்பான். நான் இப்படி யோசிக்கிறேன், அந்த வீட்டில் பாத்திரம் வளர்க்குறது, அந்த வீட்டில் வந்து கூட்டுறது, அந்த வீட்டில் வந்து மாட்டுக்கெல்லாம் அவங்க மாடு வச்சிருக்காங்கல்ல அவங்களுக்கு புல் போடுறது, அந்த வீட்டை சுத்தமாக வைக்கிறது, இந்த மாதிரி விஷயத்தை தான் அவன் கையில், அடிமையா இருக்கிற ஒருத்தனுடைய கையில பணம் என்ற வேலையா கொடுப்பாங்க? சொல்லுங்க. அடிமையாக காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கிற ஒரு மனுஷனுடைய கையில என்ன வேலை கொடுப்பாங்க? என்ன வேலை கொடுப்பாங்க? நான் சொல்றேன், அந்த வீட்டிலேயே இருக்கிறதுலயே மோசமான வேலை அவங்க தான் கொடுப்பாங்க. பாத்திரம் வளர்க்கடா, பாத்ரூம் கழுவுடா, உனக்கு வேற எந்த வேலையும் கொடுக்க மாட்டான். ஆனா வேதம் சொல்லுது, அவன் உண்மையா இருந்தது ராஜ பதவியில இருக்கும் போது இல்ல, என் கையில பெரிய வேலையை கொடுக்கும் போது இல்ல, சின்ன வேலையை கொடுக்கும் போது அவன் உண்மையா இருந்ததுனால கர்த்தர் அந்த தேசத்தையே ஆளுகிற பெரிய வேலையை கர்த்தர் அவன் கையில கொடுத்தாரு. கொஞ்சத்தில் உண்மையா இருங்க, கர்த்தர் கொடுக்கிற சின்ன வேலையில உண்மையா இருங்க. நீங்க வேலை செய்கிற இடத்துல அது உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை எல்லாரையும் விட குறைவான வேலையா இருக்கலாம், உங்களுக்கு கூட்டுற வேலையா இருக்கலாம். ஆனா உங்களை போல படிச்சவங்க, உங்களை விட அழகுல குறைவா இருக்கிறவங்க பெரிய வேலை செஞ்சுட்டு இருக்கலாம். நீங்க அவங்கள பார்த்து பொறாமப்பட்டு அவனுக்கு நல்ல வேலை கொடுத்துருக்கீங்க, எனக்கு சாதாரணமான ஒரு வேலை கொடுத்துருக்கீங்க. சொல்லவே சொல்லாதீங்க. எனக்கு கர்த்தர் இந்த வேலையை ஆசீர்வாதமாய் கொடுத்திருக்கிறார். இந்த வேலை எந்த வேலைனாலும் இதுல நான் உண்மையா இருப்பேன்னு உண்மையா செய்யுங்க. நான் நம்புறேன், கர்த்தர் அநேக ஜனங்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமோதிக்கிறீங்களா? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. நம்பர் 3, மூன்றாவது, இந்த யோசேப்பு எதுல உண்மையா இருந்தா அப்படின்றத நான் வாசிக்கும் போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. 45வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 45ஆம் அதிகாரத்தில் 1வது 2வது வசனத்தை நம்ம வாசிக்க போறோம். 45ஆம் அதிகாரம் 1வது வசனம் 2வது. அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்ற எல்லாருக்கும் முன்பாகவும் தன்னை அடக்கி கொள்ளக்கூடாமல் யாவரும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான். யோசேப்பு தன் சகோதரனுக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவனும் அவன் அருகில் நிற்கவில்லை. அவன் சத்தமிட்டு அழுதான். அவன் அதை எகிப்தியர்கள் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள். அல்லேலூயா. அவன் நம்பர் 3, மூணாவது எங்க உண்மையா இருந்தான்னா அவனுடைய உயர்விலே அவன் உண்மையா இருந்தான். ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு வேலையில உண்மையா இருக்கலாம், ஆனா எதுல உண்மையா இருக்க முடியாது தெரியுமா? உயர்வு வரும்போது நிறைய பேருக்கு உண்மையா இருக்க முடியாது. வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய ஊர்ல இருக்கும்போது, தன்னுடைய வீட்டில் இருக்கும்போது தன்னுடைய சகோதரர்களை அவன் எப்படி நேசிச்சானோ, இப்ப அவனை வெறுத்து அவனை குழியில போட்டு அத்தனை வருடங்கள் கஷ்டப்படுவதற்கு காரணமான தன்னுடைய சகோதரர்கள் முன்பாக வந்து நிற்கும் போது இவன் பெரிய அளவில் உயர்த்தப்பட்டிருக்கிறான். கர்த்தர் இவனை எட்டாத உயரத்துல கொண்டு போய் வச்சாரு. ஆனா நம்மளா இருந்தா என்ன பண்ணிருப்போம்னா, கண்டிப்பா சொல்றேன், அந்த சிச்சுவேஷன்ல நம்முடைய சகோதரர்களை பார்த்து நம்ம என்ன பண்ணிருக்க மாட்டோம்? நீங்க அழுதுருப்பீங்களா? ஹலோ,
நீங்க உங்களை வந்து அந்த யோசேப்பினுடைய சிச்சுவேஷன் தான் உங்களுக்கு தெரியும்ல. அவனை எவ்வளோ கஷ்டப்படுத்தினாங்க. அவனை பிடிச்சி சொல்றாங்க, இவனை கொன்றுவோம், இவனுடைய சொப்பனம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்த்துடலாம் அப்படின்றாங்க. அவனை குழியில தூக்கி போடும்போது கத்துறான், என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு. அவனை கொண்டு போய் வித்து போடும்போது அவ்வளோ அவனுக்கு கஷ்டமா இருக்குது. 14 வருஷம் பாடு மேல பாடு அனுபவிச்சுட்டான். இப்போ ஆண்டவர் ஒரு பெரிய உயர்வை கொடுத்துருக்கிறாரு. நம்ம ஒருவேளை அவங்கள பார்த்துருந்தா, வாடா வா காலில் விழு, முதல்ல காலில் விழுற, கடைசி வரைக்கும் ஒன்று நம்ம யாருன்றத சொல்ல மாட்டோம். ஒருவேளை அப்படி நம்ம யாருன்றத சொல்லிட்டோம்னா எப்படி சொல்லுவோம் அப்படின்னா கெத்தா சொல்லுவோம். ஏய் யார் தெரியுமா, நான் யார் தெரியுமாடா, நீங்க தூக்கி போட்டீங்களே குழியில, அந்த யோசேப்டா நானு. ஐயா கெத்த பாத்தீங்கல்ல, ஐயா இப்ப எந்த அளவுக்கு உயர்ந்திருக்காரு தெரியுமா உங்களுக்கு. நம்மளா இருந்தா அவ்வளோ டயலாக் பேசியிருப்போம். ஆனா வேதம் சொல்லுது, ஃபர்ஸ்ட் டைம் தன் சகோதரர்களுக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் யோசேப்பு சத்தமிட்டு அழுதான். எல்லாருமே கேட்டாங்க. அந்த 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 ஹாலுக்குள்ள இருக்கிற எல்லாருமே அவன் அழுததை கேட்டாங்களாம். அந்த இடத்துல அவன் அழவே முடியாது, ஏன்னா பெரிய பொசிஷன்ல உட்கார்ந்து இருக்கிறான். அவன் அழுதான்னா எல்லாருக்கும் என்ன இவர் அழுறாரா, இவர் அழுறாரா, அவ்வளோ போஸ்டிங். எல்லாத்தையும் விட்டுட்டு வேதம் சொல்லுது, ஒவ்வொருத்தரையா கட்டி பிடிச்சு அழுதான். அவனுடைய இளைய சகோதரனை கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் சத்தமிட்டு அழுதான். நம்ம தன்னுடைய அன்பை அவ்வளவு உயர்விலையும் தன்னுடைய சகோதரர்களுக்கு அவன் சகோதரன் தான் அப்படின்றத நிரூபிச்சிட்டான். பிரதர், உங்க வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு உயர்வை உங்களுக்கு கொடுக்கும் போதே உங்க எண்ணம் எப்படியெல்லாம் மாறுது, உங்க சிந்தை எப்படியெல்லாம் மாறுது, உங்க பேச்சு எப்படியெல்லாம் மாறுது. அவங்க உங்களுக்கு எதிரியாகவே இருக்கலாம். உங்க வாழ்க்கையில நீங்க கஷ்டப்படுறதுக்கு அவங்க காரணமானவர்களாவே இருக்கலாம். ஆனா இப்ப அவங்கள விட ஆண்டவர் உங்களை உயர்த்திட்டாரு, அவங்கள விட கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிட்டாரு. ஆசீர்வதிக்கும் போது உங்களை அப்படி கஷ்டப்படுத்தின அந்த மனுஷனை பார்க்கும்போது நீங்க நெஞ்சில கெத்தா நடக்கிறீங்களா இல்ல அதே தாழ்மையா இருக்கிறீங்களான்னு நீங்க நினைச்சு பாருங்க. நம்ம நிறைய பேர் எப்படி தான் நடக்குது தெரியுமா, என்ன கஷ்டப்படுத்தினல்ல, எனக்கு விரோதமா பேசினல்ல, என்ன பண்ண, இன்னைக்கு நான் எப்படி இருக்கேன், கடவுள் என்னை எப்படி வச்சிருக்கிறாரு, அப்படியே அப்படியே கெத்தா போய் நிற்போம். இல்லை இல்லை இல்லை, ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல நீங்க உண்மையா இருக்கணுமோ இல்லையோ, எதுல உண்மையா இருக்கணும் தெரியுமா, உயர்வுல உண்மையா இருக்கணும். உயர்த்த 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 ஆண்டவர் உங்களிடத்துல உண்மையை எதிர்பார்த்துட்டே இருப்பார். நான் டெய்லி இந்த ஊழியத்தில் நான் ஜெபிக்கிற ஜெபம், என் மனசு ஜெபிக்கிற ஜெபம், எனக்கு ஆயிரக்கணக்கான ஃபோன் கால்ஸ் வரும்போது, நிறைய பேர் ஊழியத்தை குறித்து சந்தோஷப்படும் போது, நீங்கள் நல்லா ஊழியம் செய்கிறீங்க எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும்போது என் மனசு அவங்க சொல்ற ஒரு வார்த்தையின் பேரில் கூட பிரியப்படலை. ஆனால் ஒவ்வொருத்தரும் சொல்லும் போது என் மனசுல சொல்றேன், ஆண்டவரே கடைசி வரைக்கும் உண்மையா இருக்கணும்ப்பா. நீர் எவ்வளோ உயர்த்தினாலும் நீர் உயர்த்த 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 என் உயர்வுல உண்மையா இருக்கணும்ப்பா. நான் உயர்வடைஞ்சன்றதுக்காக யாரையும் மதிக்காமல் இருந்துடக்கூடாது, நான் உயர்வடைஞ்சேன்றது கூடாது, உயர்த்தப்பட்டிருக்கேன்றதுக்காக யாரையும் தூக்கி எறிஞ்சு நான் பேசிடக்கூடாதுப்பா. என் கேரக்டர் சேஞ்ச் ஆயிடக்கூடாதுப்பா, என் நடக்க சேஞ்ச் ஆயிடக்கூடாதுப்பா, மற்றவங்களை வேற்றுமையும் ஒற்றுமையும் அப்படி பார்க்க கூடாது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகத்தில் பலிபீடத்திலிருந்து நான் சொல்றேன், ஒவ்வொரு நாளும் இதுக்காக தான் நான் ஜெபம் பண்றேன். ஆண்டவரே நீர் என்னை எவ்வளவு உயர்த்தினாலும் நான் எதில் உண்மையா இருக்கணும்னா என் உயர்வில் நான் உண்மையா இருக்கணும். இந்த பென்ஸ் 14 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயம்புத்தூர் பட்டணத்தில் 2005 வந்தது எப்படி இருந்தானோ, சாகிற வரைக்கும் கர்த்தருடைய வருகை தாமதிக்குமானால் நான் மரணம் அடைகிற வரைக்கும் எப்படி இந்த ஊழியத்தை ஆரம்பிச்சேனோ அதே தாழ்மை எனக்குள்ள இருக்கணும்னு இன்னைக்கு வரைக்கும் நான் ஜெபிக்கிறேன். என் ஜெப குறிப்பில் கூட இந்த அம்மாங்க இப்போ ஜெபிக்கிறதுக்காக ஒரு ஜெப அறை கட்டுறேன். அந்த ஜெப குறிப்பில் எழுதி வச்சிருக்கிறேன், பாஸ்டருக்கு இருக்கிற தாழ்மை, இப்போ இருக்கிற தாழ்மை எவ்வளோ உயர்ந்தாலும் அவருக்கு இருக்கணும் அப்படின்றத ஜெப குறிப்பா எழுதி எனக்காக ஜெபிக்கிற டீம்கிட்ட நான் கொடுத்துருக்கேன். என்கிட்ட டீம்கிட்ட கொடுத்தேன். அந்த டீமில் அவங்கள்ட்ட இருக்கிற புக்கை வாங்கி வச்சு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும்,
பாஸ்டர் எவ்வளவு உயர்ந்தாலும் அவர் அவராகவே இருக்க வேண்டும் என்று ஜெபிங்க அப்படின்னு எழுதியிருப்பேன். அதனால இன்றைக்கு இந்த ஜெபத்தில் வந்திருக்கிற அன்பு தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் உங்களிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, ஒரு சின்ன சின்ன பதவி கொடுக்கும்போது அந்த பதவி கிடைச்சிருச்சே, அந்த உயர்வு கிடைச்சிருச்சேன்றதுக்காக தலக்கணம் வந்துடக்கூடாது, ஹெட்வைட் வந்துடக்கூடாது, பெருமை வந்துடக்கூடாது. ஆண்டவர் உயர்த்த 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 உங்களுக்கு என்ன வேணும் தெரியுமா? போஸ்டிங் அதிகமாக அதிகமாக, பொறுப்புகள் அதிகமாக அதிகமாக, உங்களுக்கு பெருமை வந்துடக்கூடாது. போஸ்டிங்கும் பொறுப்புகளும் வர வர உங்களுக்கு என்ன வரணும் தெரியுமா? தாழ்மை வரணுங்க, தாழ்மை வரணுங்க. ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு உயர உயர உங்களுக்கு தாழ்மை வரணுங்க. ஒரு வீடுக்கு 2 வீடு வரும்போது இன்னும் கொஞ்சம் தாழ்மை வரணுங்க. ஒரு வாகனத்துக்கு இன்னொரு வாகனம் வரும்போது இன்னும் கொஞ்சம் தாழ்மை வேணுங்க. ஆண்டவர் ஒரு சொத்துக்கு இன்னொரு சொத்தை எக்ஸ்ட்ரா கொடுக்கும் போது இன்னும் கொஞ்சம் தாழ்மை வேணும். அப்படி நீங்கள் தாழ்மையா இருப்பீர்களே ஆனால் நான் சொல்றேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார், கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துட்டே இருப்பார். நீங்க மரணம் அடைகிற வரைக்கும் கொடுப்பார், வருக வரைக்கும் கர்த்தர் கொடுப்பார், உங்களோடது எடுக்கவே மாட்டார். இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுப்போம் இந்த முழங்கால் யுத்த ஜெபத்தில். ஐ சரண்டர், நான் என்ன ஒப்பு கொடுக்குறப்பா. எதுக்கு அப்படின்னா, உனக்கு எவ்வளோ உயர்ந்தாலும் நான் உண்மையா இருப்பேன்ப்பா. ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். கையை உயர்த்தி ஒரு அலையிலையா சொல்லு. அப்புறம் கதவை திறந்து விடணும் அப்படின்னு நினைக்கிறது. நான் உயர்ந்ததுக்கு அப்புறம் ஆளு அப்படி நிறைய நீங்க பார்க்குறீங்க தானே எல்லாரும் அப்படியே, என்ன என்ன ஆக்சன், என்ன பேச்சு. சே, அவர் உயர்ந்துட்டாராமா, அவர் எல்லாரோட வளர்ந்துட்டாராமா. இல்லை இல்லை, ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது, ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. கர்த்தர் உங்களுக்கு காசு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த காசு கொடுத்துட்டாருன்றதுக்காக நீங்க ஆடம்பரமா வாழ்ந்துட முடியாது. அதான் ஒரு ஊழியக்காரர் சொல்லும்போது ரொம்ப அழகா சொன்னாரு, ஃபர்ஸ்ட் ஆண்டவர் கொடுக்காம சோதிப்பாராமா, 2வது ஆண்டவர் கொடுத்து சோதிப்பாராமா. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கொடுக்காமலே சோதிப்பாரு. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் கொடுக்காமலே சோதிப்பாரு. நீங்க விசுவாசத்துல நிக்கிறீங்களா இல்லையான்னு பாப்பாரு. சாப்பாடு இல்ல, தண்ணி இல்ல, ட்ரெஸ் இல்ல, எதுவுமே இல்லப்பா, கொடுக்காமலே கர்த்தர் நிக்கிறீங்களா பாப்பாரு. அதுக்கப்புறம் கர்த்தர் என்ன பண்ணுவாருன்னா, ஒரு காலம் தாண்டி எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிடும். பணமா வந்துச்சு, சாப்பாடா, ஐயோ ஒரு சாப்பாடுக்கு 10 சாப்பாடு வந்து நிக்குது, ஒரு ஆளுக்கு 10 பேர் வந்து நிக்கிறாங்க, ஒரு ட்ரெஸ்ஸுக்கு 10 ட்ரெஸ். நான் சொல்றேன், நிறைய பேர் ஆண்டவர் கொடுக்காத போது அந்த இதுக்கு சோதனையில் நிறைய பேர் ஜெயிச்சிட்டாங்க. ஆனா நிறைய பேர் எதுல தோத்தாங்க தெரியுமா? சொல்லுங்க, ஆண்டவர் கொடுத்ததுக்கு அப்புறம் இருக்கிற சோதனையில் தாங்க நிறைய பேர் தோத்துட்டாங்க. நான் சொல்றேன், அந்த லிஸ்ட்ல இங்க இருக்கிற யாரும் நம்ம இருக்கக்கூடாதுன்னு நான் நம்புறேன். ஆமேன்னு சொல்லுங்க. எனக்கு எவ்வளவு வேணாலும் கொடுங்க ஆண்டவரே, கடைசி வரைக்கும் நான் உண்மையா இருப்பேன் ஆண்டவரே. கையை உயர்த்தி எல்லாரும் ஏசப்பா பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நீர் எவ்வளவு நீ எனக்கு கொடுத்தாலும் உண்மையா இருப்பான் ஆண்டவரே. அடுத்ததாக இந்த யோசேப்பை ஆண்டவர் மேன்மைப்படுத்துறதற்கு அவனுக்கு இருந்த உண்மையை நான் வாசித்த போது, வேதத்தை திறந்து இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். 46ஆம் அதிகாரம் 31வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். பின்பு யோசேப்பு தன் சகோதரனையும் நான் பார்வோனிடத்திற்கு போய் எல்லாவற்றையும் கொண்டு வந்தார்கள் என்று அவருக்கு சொல்லுகிறேன். பார்வோன் உங்களை அழைத்து உங்கள் தொழில் என்ன என்று கேட்டால், நீங்கள் கோசேன் நாட்டில் குடியிருக்கும்படி அவரை நோக்கி, எங்கள் பிதாக்களைப் போல உமது அடியாராகிய நாங்களும் எங்கள் சிறு வயது முதல் இதுவரைக்கும் மேய்ப்பர்களாய் இருக்கிறோம் என்று சொல்லுங்கள். மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு அருவருப்பாய் இருக்கிறார்கள். மேலான அதிகாரம் தனக்கு முன்பாக இருக்கும் போது அதுல உண்மையா இருந்தாங்க. ஆமேன்னு சொல்லுங்க. நன்றாய் கவனிங்க. அவங்க சகோதரர்களை கூப்பிட்டு சொல்றான், நான் இப்ப யாருக்கு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன் சொல்லுங்க? பார்வோனுக்கு உங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்க போறேன். அப்ப நான் சொல்லுவேன், இவங்க இந்த வேலையத்தான் செய்யறாங்கன்னு சொல்லுவேன். சொல்லும் போது பார்வோன் உங்களை அழைத்து
உங்க வேலை என்னன்னு கேட்பாரு. அந்த வேலை என்னன்னு கேட்கும்போது நீங்க என்ன சொல்லணும்? நாங்க எங்க முற்பிதாக்களுடைய காலத்தில் இருந்து ஆடு மேய்க்கிற தொழிலை செஞ்சிருக்கிறோன்னு யாருக்கு முன்னாடி சொல்லணுமாமா? ஆனா அந்த வசனத்தினுடைய கடைசி பகுதி முடியுது, மேய்ப்பர்கள் எல்லாரும் எகிப்தியருக்கு, சத்தமா சொல்லுங்க, நல்லா புரியுதா? கவனிக்கிறீங்களா? ஹலோ ஹலோ, கவனிக்கிறீங்களா? அப்படின்னா இப்ப நான் ஒரு ஆபீசர்னு வைங்களேன், இல்ல சரி வேற யாராவது ஒரு ஆபீசர், பெரிய ஆபீசர் வந்திருக்கிறாரு. அந்த ஆபீசருக்கு முன்னாடி ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனை இன்ட்ரோடியூஸ் பண்ணி வைக்கிறோம். அப்போ அந்த ஆபீசர் அவருக்கு வேலை போட்டு கொடுக்க போறாரு. நீங்க அவர்கிட்ட என்ன சொல்லுவீங்க? ஒரு டிடிபி ஒர்க் பண்ற ஆள்னு வைங்களேன், ஒரு டிசைன் பண்ற ஒருத்தரை வேலைக்காக கொண்டு போய் அப்பாயின்மெண்ட்டுக்காக எனக்கு தெரிஞ்சவர்னு கொண்டு போய் நிற்க வைக்கிறீங்க. அந்த அந்த மேனேஜருக்கு இப்படியெல்லாம் இருக்கிறது பிடிக்காது, இந்த மாதிரிலாம் பிடிக்காது, அது உங்களுக்கு தெரியும். நீங்க கூட்டிட்டு போற ஆள்கிட்ட என்ன சொல்லுவீங்க? டே, தப்பி தவறி இந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லிடாத, ஏன்னா அவருக்கு கேட்கல, சுத்தமா பிடிக்காதுடா, அந்த வார்த்தைய கனவுல கூட நினைச்சிடாது, நீ சொல்லவே கூடாது அப்படின்னு. ஆனா வேதம் சொல்லுது, யோசேப்பு தன்னுடைய சகோதரர்கள் பொய் சொல்லுவாங்கன்னு அவனுக்கு தெரியும். ஏற்கனவே அப்பாட்ட போய் இவனை வித்துப்புட்டு அப்பாட்ட போய் துணியை எடுத்துட்டு போயிட்டு ஒரு ஆட்டை அடிச்சு ரத்தத்தை தேய்ச்சி உங்க பையன் செத்து போயிட்டான்னு சொன்னான்னு. அதனால இவன் எங்க போனாலும் இவனுக்கு இந்த திருப்பி போகாதுன்னு நினைச்சானு தெரியல, இவன் கண்டிப்பா போய் சொல்லுவான். அதனால கரெக்டா சொல்லி அனுப்புறான். உனக்கு அதிகாரம், உனக்கு மேலான அதிகாரம் இருக்கும்போது அந்த மேலான அதிகாரம் நமக்கு அவங்கள ப்ளீஸ் பண்ணணுன்றதற்காக, அவங்கள கூல் பண்ணணுன்றதற்காக ஒரு நாளும் அவர்களுக்கு முன்பாக பொய்யானவர்களா மாறிடாதீங்க. ஹலோ ஹலோ, நிறைய பேர் பாஸ்டர்கிட்ட நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காகவே நிறைய போய் சொல்லுவாங்க. ஆமென். பாஸ்டர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அதுக்காகவே நிறைய போய், மேனேஜர்கிட்ட நல்ல பேர் வாங்கணும் அதுக்காகவே நிறைய போய். ஏப்பா, அதிகாரம் எவ்வளோ பெருசா இருந்தாலும் நான் உண்மையா தான் பார்ப்பேன். அந்த அதிகாரத்திலே இருக்கிற நபர் நினைச்சா அவங்கள நல்லா வைக்கலாம், நினைச்சா அவங்கள வெளியே துரத்தலாம். ஆனா இவருக்கு இந்த மாதிரி சொன்னா அவருக்கு பிடிக்காது, அவர் வெளியே துரத்துவார். நான் அப்படிதான் சொல்லுவேன், அவர் என்னை வெளியே துரத்தினா கூட பரவாயில்ல, நான் உண்மையா இருப்பேன்னு யோசேப்பு முடிவெடுத்தான். வேதம் சொல்லுது, பார்வோனுடைய கண்கள்ல ஆண்டவர் தயவு கிடைக்க பண்ணினாரா இல்லையா? சத்தமா சொல்லுங்க, கேட்கல? ஆமென். நீங்க ஒரு உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நீங்க தப்பிச்சிட்டீங்க. ஆனா ஒரு டைம் நீங்க பொய்ய சொல்லிட்டீங்கன்னா அந்த பொய்ய மறைக்கிறதுக்கு 1000 பொய் சொல்லுவீங்க பாருங்களேன். அது கடைசியில உங்க வாயிலிருந்தே என்ன சொல்லிடுவீங்க? கேட்கல, உண்மையை சொல்லிடுவீங்க. அதுக்கப்புறம் அந்த மனுஷன் திரும்பவும் உங்களை பார்த்து, என்கிட்ட அப்படி தானே சொன்ன, நீ என்னைக்கு பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, பொய் சொன்னா என்னைக்குனாலும் ஒரு நாள் சிக்க தான் போறீங்க. நல்லா சொல்லுங்க, என்னைக்காவது ஒரு நாள் நீங்களே சொல்லுவீங்க, நீங்களே உலகி கொட்டிடுவீங்க. சொல்லுங்க, நீங்க உலகி கொட்டிடுவீங்க. அதுக்கு நான் என்ன சொல்றேன், நான் ஃபர்ஸ்டே என்னத்த சொல்லிட்டு போயிடுவோம். கேட்கல? இந்த சின்ன பிள்ளைங்க எல்லாம் இந்த சக்கரை திருடுவாங்க பாருங்களேன். இந்த சக்கரை திருடும் போது, ஏய் எடுத்தியா அப்படின்னு கேட்டோம், எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் எடுத்தியா இல்லையா அப்படின்னு குச்சியை கொண்டு வந்தா அப்படியே மாலை மாலையா கண்ணு, எடுக்கல, அண்ணன் தான் திறக்க சொன்னா அப்படின்னா. அடுத்த நெக்ஸ்ட் டேய் கூப்பிடுறான் அவனை, இவன் திறக்க சொன்ன, அவன் உடனே அழுதுட்டோம்னா, இல்ல டேடி அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில பாத்தீங்கன்னா, சாரி தெரியாம எடுத்துட்டேன். நான் சொல்றேன், அதுக்கு ஃபர்ஸ்டே என்ன சொல்லிடுவோம்? கேட்கல எல்லாரும்? நீங்க எதுக்கு முன்னாடி உண்மையா இருக்கணும் அப்படின்னா, மேலான அதிகாரத்திற்கு முன்பாக யோசேப்பு உண்மையா இருந்தான். அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் சார், அதனால அவங்களுக்கு முன்னாடி ஒரு பொய் சொல்றதுல தப்பு இல்லை சார். எதுக்கு சார் சொல்லணும்? அப்படியெல்லாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சார். நீர் மனிதனை பிரியப்படுத்த அல்ல, கர்த்தரை பிரியப்படுத்துறதுக்காக தான் ஆண்டவர் உங்களை அழைச்சிருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் அதிகாரிகளுக்கு முன்பாக உண்மையா இருக்கிறதுக்கு ஏன் தவறுகிறார்கள் என்று சொன்னால், மனுஷனை பிரியப்படுத்த நினைக்கிறாங்க.
அதிகாரியை பிரியப்படுத்த நினைக்கிறாங்க, தலைவர்களை பிரியப்படுத்த நினைக்கிறாங்க. நான் சொல்றேன், அவர்களை பிரியப்படுத்துறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போறதில்லை. அதுக்கு மாறாக உண்மையை பேசி கர்த்தரை பிரியப்படுத்துங்க. எங்கனாலும் கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துறதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஆமோதிக்கிறவங்க சத்தமாய் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். அடுத்ததாக இந்த யோசேப்பு எதுல உண்மையா இருந்தா அப்படின்றத வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்துச்சு. ஸோ அதை நான் உங்களுக்கு சொல்றேன். 47ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் எல்லாரும். 47ஆம் அதிகாரத்தில் நான் சொல்ற வசனத்தை வேக வேகமாக வாசிக்கணும். 13வது வசனத்தை வாசிக்க போறோம். ஃபர்ஸ்ட் ஓகே. பஞ்சம் மிகவும் கொடியதா இருந்தது, தேசமெல்லாம் ஆகாரம் கிடைக்காமல் போயிற்று. எகிப்து தேசம், கானான் தேசம் பஞ்சத்தினாலே மெலிந்து போயிற்று. 14வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா 3வது லைன்ல பணத்தை எல்லாம் தானியம் கொண்டவரிடத்திற்கு வாங்கி, நெக்ஸ்ட் 16ஆம் அதிகாரத்துல ஆடு மாடுகளை கொடுங்கள். 17வது வசனத்துல குதிரைகளையும் ஆடுகளையும் மாடுகளையும் கழுதைகளையும் வாங்கி கொண்டு, அடுத்து 20வது வசனத்துல அப்படியே எகிப்தியர் தங்களுக்கு பஞ்சம் மேலிட்டபடியால் அவரவர் தங்கள் வயல் நிலங்களை விற்றார்கள். யோசேப்பு எகிப்தின் நிலங்கள் யாவையும் பார்வோனுக்கு கொண்டான். யாருக்கு கொண்டானமா? சத்தமா சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் அந்த ஜனங்கள் வந்து பாடுபடும் போது ஃபர்ஸ்ட் எதை வாங்குறாரு? பணத்தை கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன தர்றேன்? ஆகாரம் தர்றேன். அதற்கு பிறகு ஆடு மாடுகளை கொண்டு வாங்க, உங்களுக்கு ஆகாரம் தர்றேன். அதுக்கப்புறம் குதிரைகளை கொண்டு வாங்க, கழுதைகளை கொண்டு வாங்க, உங்களுக்கு ஆகாரம் தர்றேன். அதுக்கப்புறம் சொல்லுங்க, நிலங்களை கொண்டு வாங்க, உங்களுக்கு என்ன தர்றேன்? ஆனா இது எல்லாத்தையும் யோசேப்புக்கு பேருக்கு எழுதல. ஹலோ, நம்ம அண்ணா என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஃபர்ஸ்ட் பார்வனுடைய பேரை போட்டுட்டு கண்டிப்பா கீழே யார் பேரை ஆட் பண்ணுவோம்? ஹலோ, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, ஆசீர்வாதத்தில் உண்மையா இருங்க. கர்த்தர் ஆசீர்வாதத்தை உங்க கண்ணுக்கு முன்னாடி காண்பிக்கும் போது சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, கர்த்தர் ஆசீர்வாதத்தை பொருட்களை உங்களுக்கு முன்பாக கர்த்தர் காண்பிக்கும் போது நீங்க என்னவா இருக்கணும்? சொல்லுங்க. வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, யாவையும் பார்வோனுக்கு கொண்டான். இவ்விதமாய் அந்த பூமி பார்வோனுடையதாயிற்று. எனக்கு ஒரு பிட்டு நிலம் கூட வேணாப்பா, எனக்கு ₹1 காசு கூட வேணாப்பா, எனக்கு ஒரு ஆடு மாடு கூட வேணாப்பா, அது உனக்குரியது. எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு. நான் நினைச்சா காசை எடுக்கலாம், நான் நினைச்சா கொஞ்சம் பணத்தை எடுக்கலாம், நான் நினைச்சா கொஞ்சம் சொத்தை என் பேர்ல எழுதி வச்சுக்கலாம். அதெல்லாம் பார்வன் ஒன்றும் பெருசா கேட்க போறதெல்லாம் இல்லை. ஆனாலும் யோசேப்பு என்ன நினைச்சான் அப்படின்னா, எப்பா உன் இடத்துல எனக்கு ஒரு பிட்டு இடம் கூட எனக்கு வேண்டவே வேண்டாம். நீங்க எனக்கு சம்பளம் கொடுக்குறீங்க, நான் வேலை செய்யறேன், நீங்களா எனக்கு கொடுத்தா ரெடி, நான் வாங்கிக்கிறேன். ஆனா உங்களுடைய பொருள் நீங்க கேட்கலன்றதற்காக எனக்கு, சத்தமா சொல்லுங்க, ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய நீதி என்ன தெரியுமா? அடுத்தவங்களுடைய ₹1 காசு கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. ஹலோ, அடுத்தவங்களுடைய ஒரு பிட்டு நிலம் கூட உங்கள்கிட்ட இருக்கக்கூடாது. நீங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாலும் அவங்க கொடுத்தா நீங்க வச்சுக்கலாம், தப்பு இல்லை. ஏதோ ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தர்றாங்க, நீங்க வாங்கிக்கிறீங்க, பரவாயில்ல. ஆனா நீங்களா இச்சிக்கப்பட்டு இன்னொருத்தருடைய பொருளை நீங்க அபகரிச்சுக்கவே வேண்டாம். அது ₹10 நஷ்டமானா கூட பரவாயில்ல. இன்னொருத்தருடைய வீட்டில் இருக்கிற பொருள் உங்கள்கிட்ட இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாத குறைவுதான். ஹலோ, நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க, பாஸ்டர் இவ்வளோ சிட்டா பேசுகிறாருன்னு நினைக்காதீங்க. உண்மை இதுதான். அடுத்தவங்களுடைய பணமும் அடுத்தவங்களுடைய சொத்தும் ஒரு நாளும் நம்ம கையில் இருக்கக்கூடாது. நம்ம கை எப்போ எப்படி இருக்கணும்னா அந்த விஷயத்துல சுத்தமா இருக்கணும். ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம்.
அவங்க கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லை, அவங்க கேட்கறதுக்கு தகுதி இல்லை, அவங்க அதை பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. வேணாப்பா, இன்னொருத்தருடைய பொருள் எனக்கு வேணாப்பா, இன்னொருத்தர் பொருள். அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை எதுல உண்மையா இருக்கணும்? இந்த யோசேப்பை ஆண்டவர் மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன காரணம்னா, எதுல உண்மையா இருந்தானம்மா, அவன் கண்ணு முன்னாடி காமிச்ச அத்தனை ஆசீர்வாதங்களையும் அவன் எதுவா இருந்தானம்மா. சத்தமா சொல்லுங்க எல்லாரும். ஒரு ரூபாய கூட தனக்குன்னு அவன் எடுத்துக்கவே இல்லை. கோடி ரூபாய் என் கண்ணுக்கு முன்னாடி கிடக்குதியா, ஆனா அது இன்னொருத்தனுடையது, வச்சுக்கோ, எனக்கு வேணாப்பா. அந்த கோடி ரூபாய் பணத்தை குப்பையில கொட்டுறாங்க, பரவாயில்லப்பா, உன் பணத்தை நீ கொட்டுறப்பா, நான் அதுக்காக எடுக்க முடியாதுப்பா. இந்த வைராக்கியம் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு எப்பங்க வரும்? எப்போ வரும்? நான் சொல்றேன், இந்த முழங்கால் யுத்த ஜெபத்துல ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னா உங்களுக்கு அந்த தைரியம் வரணுங்க. அந்த தைரியம் வரணும். இங்க இருக்கிற யாராவது ஒருத்தருடைய வாழ்க்கையில இன்னொருத்தருடைய பணம் உங்க வீட்டில் இருக்குமானால் நான் சொல்றேன், எப்படியாவது கொடுத்துருங்க. நீங்க இன்னொருத்தர் இடத்துல கை நீட்டி காசை வாங்கி இருப்பீர்களே, ஆனால் அந்த கை நீட்டி வாங்கின காசை நீங்க உங்களுக்குடையதுன்னு வச்சிருக்காதீங்க. நீங்க கடன் வாங்கினது உண்மையானால் எப்படியாவது கர்த்தருடைய சமூகத்தில் கெஞ்சி கேட்டு அந்த பணத்தை வாங்கி அவங்க கையில கொண்டு போய் கொடுத்துருங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் பட்டணத்தில் ஒரு மிகப்பெரிய பணக்காரரான ஒரு தேவ மனுஷன் இருக்கிறாரு. அந்த மனுஷன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? 15 ஆண்டுகளுக்கு முன்பாக பேங்க்ல எடுத்த ஒரு லோன் பணத்தை திரும்ப கொண்டு போய் பேங்க்ல 15 வருஷம் தாண்டி கட்டியிருக்காருங்க. அப்படியே பேங்க் மேனேஜர்லாம் ஆச்சரியப்பட்டாங்களாமா. எப்படி சார் உங்களால முடிஞ்சிச்சுன்னு கேட்டவுடனே அவர் எழும்பின்னு சொன்னாராமா, நான் ஏசப்பா பிள்ளையா மாறிட்டேன். ஏசப்பா சொல்லி இருக்கிறாரு, யாருடையதையும் அநியாயமா நீ வச்சுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காரு, அதுக்காக தான் திரும்பி கொண்டு வந்து கொடுத்தேன்னு சொன்னாரு. இன்னைக்கு அவர் கோயம்புத்தூர்ல பெரிய கோடீஸ்வரராய் கர்த்தரை ஆசீர்வதிச்சு வச்சிருக்கிறார். அவர் உயர்ந்த இடத்துல வச்சிருக்கிறாரு. ஆசைப்பட வேணாம், கொடுத்துருங்க. வேண்டாம், அந்த பொருள் வேணாம், அந்த நகை நமக்கு வேணாம், அந்த பத்திரம் நமக்கு வேண்டாம். இன்னொருத்தருடைய ஒரு பிட்டு இடம் கூட நமக்கு. சத்தமா சொல்லுங்க எல்லாரும், பக்கத்துல கையை பிடிச்சி சொல்லுங்க, அது தேவையில்லைன்னு சொல்லுங்க. நல்லா நல்லா அது தேவையில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அது தகுதியும் இல்லை, தேவையும். ஆமேன்னு சொல்லுங்க. இன்னொருத்தருடைய பொருள் நமக்கு எதுக்கு? இன்னொருத்தருடைய ஆசீர்வாதம் நமக்கு எதுக்குது? வச்சுக்கப்பா உன் பொருள். சொல்றேன், இது வெறும் பொருள் சம்பந்தப்பட்டது இல்லை. இன்னொருத்தருடைய பிள்ளைங்க கூட நம்ம அவங்கள நம்பக்கமா இழுக்க பார்த்துடக்கூடாது. இன்னொருத்தருடைய மனைவியை கூட நம்ம நம்பக்கமா இழுத்துடக்கூடாது. இன்னொருத்தருடைய கணவனார கூட நம்ம பக்கமா இழுத்துடக்கூடாது. அடுத்தவங்களுடைய இது எதுவுமே நமக்கு தேவையில்லை. ஆமேன்னு சொல்றீங்களா? அல்லேலூயா. நிறைய பேர் இந்த போன் பார்த்தோன்னே எந்த கடையில் வாங்குறீங்க, நீங்க வேணா கொடுங்க, அது என்னப்பா அதுக்கு மேல எதுக்கு இச்சை போகுது? வேண்டியதில்லை. அது கொடுப்பீங்களா, தருவீங்களா? வேணாப்பா, தேவன் நமக்கு தர வல்லவரா இருக்கிறார். அதுவும் தருவார், அதுக்கு மேலேயும் தருவார். ஆமேன்னு சொல்லுங்க. அடுத்ததாக கடைசியாக ஒரு 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 அதில் ஒன்றில் அவன் உண்மையா இருக்கிறான். அதனால ஆண்டவரை மேன்மைப்படுத்தினார். வாசிக்கலாம். 39ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 39ஆம் அதிகாரத்தில் 39ஆம் அதிகாரம், ஸ்தோத்திரம், 20வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க போறோம். 39ஆம் அதிகாரம் 20வது. யோசேப்பின் எஜமானன் அவனை பிடித்து ராஜாவின் கட்டளையால் காவலில் வைக்கப்பட்டவர்கள் இருக்கும் சிறையிலே அவனை அந்த சிறைச்சாலையில் அவன் இருந்தான். கர்த்தரோ யோசேப்போடு இருந்து அவன் மேல் கிருபை வைத்து சிறைச்சாலை தலைவனுடைய தயவு அவனுக்கு கிடைக்கும்படி செய்தார். சிறைச்சாலை தலைவன் சிறைச்சாலையில் வைக்கப்பட்டிருக்கிற யாவரையும் யோசேப்பு கையிலே ஒப்புவித்தான். அங்கே செய்வது எல்லாவற்றையும் யோசேப்பு செய்வித்தான். அதிகாரத்தில் யோசேப்பு உண்மையா இருந்தான். ஆமேன்னு சொல்லுங்க. எதுல உண்மையா இருந்தா? இப்ப யோசேப்புடைய கையில ஒரு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன அதிகாரம்னா, சிறைச்சாலையில இருக்கிற எல்லாரையுமே அவர் கையில கொடுத்துட்டான். எப்பா, நீதான்ப்பா இந்த சிறைச்சாலைக்கு ஹெட்டு,
இவனும் ஒரு கைதியாக வந்திருக்கிறான். ஆனா இவன் உண்மையானவன். இவன் செய்யாத ஒரு தப்புக்காக உள்ள வந்திருக்கிறான். ஆனா ஏற்கனவே சிறைச்சாலையில் இருக்கிறவங்க எல்லாரும் செஞ்ச தப்புக்காக உள்ள வந்திருக்காங்க. இப்போ அவங்களெல்லாம் பார்க்குற மாதிரி ஒரு பொறுப்பு, ஒரு அதிகாரம் என் கையில் வந்த உடனே யோசேப்பு அந்த அதிகாரத்தை வச்சு ஆளுகை செய்யலை. 2 பேர் சொப்பனம் பார்த்து கலங்கி போய் வந்திருக்கிறவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, நீங்க பார்த்த சொப்பனம் இதுதான்னு அவங்களுக்கு ஆறுதலாய் விளக்கத்தை உள்ளதுபடி அவன் சொல்லி அனுப்புறான். அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகள் எதுல உண்மையா இருக்கணும்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரத்தில் நான் என்ன இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க, உண்மையுள்ள மனுஷன், பரிபூர்ண ஆசீர்வாதம். எத்தனை பேரை ஆண்டவர் அநேகருடைய கண்ணுக்கு முன்னாடி மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க? நான் சொல்றேன், ஆண்டவர் இன்னைக்கு கொடுத்த வார்த்தை உண்மையான வார்த்தை. கர்த்தர் சொல்றார், அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உங்களை வெட்கப்படுத்தின உங்க கண்ணுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை தரக்குறைவாய் பேசின மனுஷங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு நாள் கண்டிப்பா மேன்மைப்படுத்துவார். உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்க பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்துவார். உங்களை ரொம்ப குறைவா எடை போட்ட மனுஷங்க முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை பார்த்து நிறைய பேரிடத்துல தூற்றி திரிஞ்ச அந்த ஜனங்களுடைய கண்ணுக்கு முன்னாடி ஒரு நாள் ஆண்டவர் ஆசீர்வாதமா கொண்டு வந்து நிறுத்துவார். உங்க உயர்வை விரும்பாம உங்க மேல பொறாமப்பட்ட ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் ஒரு நாள் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களுக்கு எதிராய் உங்களை அழிக்கணும்னு வர்ற ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துவார்.